சேலம் கொண்டாளம்பட்டி கல்லூரியில் தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் கொண்டாளம்பட்டி அருகே உள்ள சௌடேஸ்வரி கலைக் கல்லூரியில் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்டறியலாம். சுதன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணியா. சேலம் மாநகர் அருகே கொண்டலாம்பட்டி பகுதியில் இந்த கல்லூரியானது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த சௌடேஸ்வரி கலை கல்லூரியில் பாலாஜி என்பவர் கடந்த 2000 ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். முதல் கட்டமாக அவர் இந்த கல்லூரியில் காமர்ஸ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2014ஆம் ஆண்டு கல்லூரி முதல்வராக அவர் பொறுப்பேற்றுள்ளார். அவர் பேராசிரியராக பணியாற்றிய காலகட்டத்தில் இருந்தே அவர் மீது பல்வேறு பாலியல் புகார்கள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கல்லூரியில் பணியாற்றி வரக்கூடிய சக பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் கல்லூரிக்கு கல்வி பயில வரக்கூடிய மாணவிகளை மிரட்டி அவர்களுடன் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் கல்லூரி இயக்கத்திற்கு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தருமபுரி கல்லூரி கல்வி இயக்குனர் ராமலட்சுமி தலைமையிலான குழுவினர் கடந்த மாதம் 27ஆம் தேதி கல்லூரிக்கு நேரில் வருகை தந்து ஆய்வு ஒன்றை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்த ஆய்வின் போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மெமோ வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பாலாஜி இன்று மீண்டும் கல்லூரிக்கு வருகை தந்துள்ளார். அவரை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி தற்போது கல்லூரி வளாகத்தில் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தற்சமயம் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்த தகவல் அறிந்த கொண்டலாம்பட்டி காவல் நிலைய போலீசார் தற்சமயம் கல்லூரி வளாகத்திற்கு வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் தொடர்ச்சியாகவே தனது முதல்வர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கல்லூரியில் பாடம் கற்பிக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் கல்வி கற்க வந்திருக்கக்கூடிய மாணவிகளிடையும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட முதல்வர் பாலாஜியை கைது செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் பின்வாங்கப்படாது என திட்டவட்டமாக கூறி தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வருணியா. சுதன், விவரங்களுக்கு நன்றி.